அடிக்கிற வெயிலுக்கு பானை தண்ணி வேற கூலிங் கம்மியாயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்னோட பானை 10 to 12 லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்கும். தண்ணி லைட்டாக தெளித்து உப்பு போட்டு வெளிப்பகுதியிலையும் உள்பகுதியிலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். கையில் போட்டு தேய்ச்சாலே அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். பானையில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். பானை நல்லா கூலிங் கொடுக்கும். பறவைங்களோட பாத்திரமும் 2 நாளைக்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணி வைப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் வெயிலில் நல்ல குவாலிட்டியான தண்ணி கிடைக்கணும்ல. நம்ம பானையில் தண்ணி பிடிச்சு வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு சுத்தமான காட்டன் துணியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சின்ன பிடி வெட்டி பேர், தேற்றான் கொட்டை 4 பீஸு, கொஞ்சம் சீரகம். இவங்க நேச்சுரலாகவே நல்லா தண்ணியை பியூரிஃபை பண்ணுவாங்க. இவங்களை நல்லா முடி மட்டும் போட்டுக்கிட்டா போதும். வெட்டி வேறு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண் இருக்கும். இவங்களை நாட்டு மருந்து கடைகளில் கிடைப்பாங்க. இப்போ இவங்களை தண்ணியில் போட்டுடலாம். ஒரு லெமன் அப்படியே போடுங்க. ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து குடிச்சா அடடா அமிர்தமாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர்லாம் இல்லை, இந்த வாட்டர் தான். இந்த செட்டை 3 பானை தண்ணிக்கு யூஸ் பண்ணலாங்க.